இந்த ப்ளவுசஸ் எல்லாமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டிச் பண்ணது. அதுவும் யாருக்காகனா, அவங்களோட கஸ்டமருக்கு. ஒரு டீச்சரா ரொம்பவே ஹேப்பியா இருந்ததுங்க. என்ன ரீசன்னா, வீட்ல இருந்தே ஒரு 500 இல்ல 1000 சம்பாதிக்கிறாங்க. ஒரு வேலைக்கு போறவங்களோ, இல்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கோ, இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லிட்டு நெனைக்கலாம். ஆனா நெறைய பெண்கள், இன்னும் இது கத்துக்கிறேன், இத நான் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல கேட்டா, அனுமதிக்கப்படாமல் இன்னும் தாழ்த்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் நெறைய பார்த்துருக்கேன் இந்த 4 வருஷத்துல. ஒரு டீச்சரா எனக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காலாம் இருக்கும். ஏன் இப்படிலாம் சொல்றாங்க? ஏன் கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு என்ன சொன்னாங்க? நான் கேட்குறப்ப, அவங்களோட கதைகள் நெறைய கேட்குறப்ப, இன்னமும் இப்படிலாம் இருக்கா? அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. ஸோ ஒரு பொண்ணு ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு, வீட்ல இருந்தே அவங்க ஒவ்வொரு விஷயமும் பண்றப்ப, அது ஒரு டீச்சரா பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ன்றது எனக்கு ரொம்பவே அது எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. ஏன்னா ஃபெமினிசம் என்ன ட்ரெஸ்ஸு போடலாம், என்ன செய்யலாம் சொல்லிட்டு நெறைய பேர் ஃபெமினிசம் பேசுவாங்க. நான் அத பத்திலாம் பேச விருப்பப்படல. விமன் எம்பவர்மெண்ட் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு. லைக் என் ஸ்டூடண்ட்ஸ நான் நெறைய பேர வந்துட்டு வீட்ல இருந்தே ஒரு சின்ன சின்ன தொழில் செய்றதுக்கு நான் வந்துட்டு ஊக்கமளிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லி தரேன்றப்ப ஐ அம் ரியலி ஹேப்பி. ஸோ நீங்களும் இதே மாரி நெறைய கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எஸ்கே ஃபேஷன்ஸ ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எங்களோட ஸ்டூடண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் தைக்கிறத நீங்க வந்துட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. ஷேர் பண்ண மறந்துறாதீங்க. ஷேர் பண்ணிடுங்க. தேங்க் யூ.